குரங்கண்ணா குரங்கண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. மரத்து மேல இருந்து ஏதாவது பறிச்சு போடுங்களேன். அடே விக்கி, நீ கரடியா கத்துனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா நம்ம எது பேசினாலும் அவிகளுக்கு கேட்காதுடா. கேட்காதுன்னு நீங்களே சொல்றீங்க, கேட்டு நீங்களும் உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றது? பாத்தீங்களா, நான் கேட்டது அதுக்கு புரிஞ்சிருச்சு. அது அப்படியே மெதுவா எடுத்து உரிச்சு அந்த பழத்தை என் வாயில ஊட்டி விடுங்க. இது பழமே இல்ல, பார்த்தா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கண்டதே தின்னு உடம்புக்கு எடுத்துக்காதடா. யோ யோ, அந்த மரத்தையா அந்த உள்ள குலுக்கிட்டு இருக்கற? உனக்குனா தான பழம் கொட்டும். பழம் கொட்டினா தானே நான் சாப்பிட முடியும். வாங்க, அங்க கொட்டு பழத்தை எடுத்து நம்ம சாப்பிடலாம். அதுவும் சரிதான், வாடா. ஏங்க தனியா நின்னு கஷ்டப்படுறீங்களே, நாங்களும் வேற கொஞ்சம் உதவிக்கு வரட்டுமா? வேண்டாம், இன்னி வரைக்கும் நான் யார் உதவியும் இல்லாம தான் வாழ்ந்திருக்கேன். நான் கவனிக்கலப்பா, உன் மேல சின்ன சின்ன கிளைகள் தான் விழுந்திருக்கு. அதை நான் இப்பவே எடுத்துறேன். உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ற பேரு க்ரூச். நல்ல அழகான பேரு. சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் கடல் போட்டது போதும். முதல்ல என்ன இங்க இருந்து வெளில எடுங்க. நான் வேணும்னு மரத்தை தள்ளல, தள்ளும் போது பையன் குறுக்க வந்துட்டான். என்ன இங்க இருந்து எடுக்க போறீங்களா இல்லையா? ஓ, உன்னை மறந்துட்டல்ல. சீக்கிரம் வெளிய வா, சீக்கிரம் வா வா. எப்படி இப்படி ஒரு பலசாலி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உங்களை பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்ல. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு அதுல பூந்து வந்தேன், அவரை பாராட்டுறீங்களே, இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லம்மா. அம்மாவா? இது உங்க குழந்தையா? இல்ல இல்ல இல்ல, இது ஏன் குழந்தை இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அம்மான்னு சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிட்டேனா? சரி, நான் புறப்படுறேன். மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைச்சா நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை. இருங்க இருங்க இருங்க, போகாதீங்க. உன்னை நான் அம்மானு கூப்பிட சொன்னா எதுக்கு நீ அம்மானு கூப்பிட்ட? அவர் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு போயிருப்பாரு? அம்மாவை தெரிஞ்சிருக்கல, அதனாலதான் ஒரு ஆறுதலுக்காக உங்களை அம்மானு கூப்பிட்டு பார்த்தேன். ஆமா, அம்மானு கூப்பிட்டு எடுத்துட்டியே. ஏடா இப்படி பயமுடுத்துற? நான் ஒன்னும் பயப்படுத்தல, ஏதோ ஒண்ணு திடீர்னு கத்துச்சு, அது கேட்டு பயந்துட்டேன். நானே மூட் அவுட்ல வந்துகிட்டு இருக்கிறேன், நீ கத்தி என் உயிரை வேற எடுக்காத. இனிமேல் கத்துனாலும் வாய் போத்துக்கிட்டே கத்துறேன். அதை செய்யி. மின்மணி பூச்சிங்க. அடே கத்தாதரா, அது மின்மணி பூச்சி இல்ல, சிங்கங்க. சிங்கங்க லைட் எடுத்துட்டு எங்க போகுது? அது லைட்லடா மடையா, சிங்கத்தோட கண்ணு. ராத்திரி நேரத்துல இப்படித்தான் பளிச்சுன்னு தெரியும். ஓஹோ, அப்படியா? நம்ம சிங்கத்துக்கிட்ட போய் பேசலாம். போலாம் போலாம். போனோம்னா ஒரே அடியா புட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். நான் கூட்டத்தோட இருந்தேன்னா யாரும் எதுவும் செய்ய முடியாது. தனியா இருக்கிறனால தான் வந்துட்டேன். இதுக்கு பேரு பயம் இல்ல, புத்திசாலித்தனம். அங்க பாத்தீங்களா, அந்த கூட்டத்துல போய் எங்க அம்மா இருக்காங்களான்னு தேடி பார்க்கலாமா? அட, இந்த கூட்டத்துல உங்க அம்மா நிச்சயமா இருக்க மாட்டாங்க, வா போலாம். எனக்கு என்னமோ இருப்பாங்கன்னு தான் தோணுது. நம்ம போய் தேடி பாத்துருவோமே. வாங்க வாங்க. அட, இந்த கூட்டத்துல உங்க அம்மா நிச்சயமா இருக்க மாட்டாங்க, வா போலாம். எனக்கு என்னமோ இருப்பாங்கன்னு தான் தோணுது. நம்ம போய் தேடி பாத்துருவோமே. வாங்க வாங்க. அம்மா அம்மா அம்மா, யாராவது எங்க அம்மாவை பாத்தீங்களா? எங்க அம்மா என்ன மாதிரியே இருப்பாங்க, ஆனா பெருசா இருப்பாங்க. யாராவது பாத்தீங்களா? அட மடையா, நான் ஏற்கனவே சொன்னேன்லடா, நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாதுன்னு. புரிஞ்சுக்கிட்டு தானே குரங்கு பழத்தை போட்டுச்சு. புரிஞ்சொன்னும் போடலடா, குருவி உட்கார படம்பளம் விழுந்த மாதிரி அன்னைக்கு உன்ற தலையில் விழுந்தது. இல்ல இல்ல, எனக்கு என்னமோ இவங்க கிட்ட கேட்டா அம்மாக்கு எடுத்து தெரிஞ்சுக்க முடியும்னு தோணுது. இது பாருங்க, எங்க அம்மாவை எங்கேயாவது பாத்தீங்களா? உங்களை தான் கேக்குறேன்.
எருமாட்டு மேல மழை பெஞ்சாலே சொரணை இல்லாம நிக்கும்னு சொல்லுவாங்க. நீ பேசுறது அவிகளுக்கு புரிய போறதும் இல்ல, பதிலும் சொல்ல போறது இல்ல. ஐடியா, இந்த சிங்கத்துக்கிட்ட கேட்டு பார்க்கலாமா? எங்க மாட்டேங்கிறடா நீ. ஐயோ, இங்க சிங்கம் வந்ததுன்னா அந்த எருமைங்களாம் அடிச்சு தின்றுமே. நான் போய் அதன் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதீடா.